குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் கடகராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தின் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது அப்படின்னா, ராசிக்குள்ளேயே உச்சம் பெற்ற குரு பகவான், ஜென்ம குரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு, கூடவே வக்ரம் பெற்ற புதனும் சுக்கிரனும் இணைவு ராசியில். அடுத்ததான் ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனீஸ்வரன், ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபத்தில் போய் செவ்வாய் உட்கார்ந்துருக்கும். உங்களுடைய யோகாதிபதி லாபத்தில் போய் உட்கார்றது நல்ல விஷயம்தான். ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், விரைய சூரியனாக இருக்கிறாரு. ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரக பயிற்சிகள் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, 4/7/2026 அன்னைக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார் உங்களுடைய ராசியிலிருந்து. அதே நேரத்தில் 7/7/2026 அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு வக்ர பயிற்சி அடைகிறார். வக்ர பயிற்சியாகி 23/7/2026 அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தி அடையுது. வக்ர பயிற்சியானது நல்ல விஷயமானு கேட்டால் கண்டிப்பாக நல்ல விஷயம் தான். ஏன்னா அங்கே போய் ஆட்சி ஆகிறார், பலமடையுது, 3 கூடையோர் பலமடையுது, ரைட். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சூரியன் 16/7/2026 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து ராசிக்குள்ளே நுழைகிறார். கடக ராசிக்குள்ளே சூரியன் வருது, நல்ல விஷயம். அதே போல் எப்போ அந்த புதன் வக்ர நிவர்த்தி அடையுதோ அதுலேருந்து ஒரு 3 நாளில் 26/7/2026 அன்னைக்கு சனி பகவான் வக்ரமாகுது திருக்கணிதப்படி. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். இதனை மையமாக வச்சுட்டு உங்களுடைய பொருளாதார அமைப்புகள் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, சிம்பிளாக உங்களுடைய 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறாரு. கேது 2ஆம் இடத்துக்கு எப்போ வந்ததோ அப்போ இருந்தே பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் நிறையா சம்பாதிச்சாலும் சேமித்து வைக்க முடியல, நிறைய அலைச்சல் உண்டு, டென்ஷன் உண்டு, குடும்பத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள், நம்ம சொல்கிறதுக்கு எதுவும் மதிப்பில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை, குடும்ப உறவுகளே நம்மளை ஏமாற்ற பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ எல்லாத்தையும் கடந்து வந்துட்டுருக்குறோம். எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டுருக்குறோம். போதாக்குறைக்கு இந்த மாத துவக்கத்திலேயே வந்து உங்களுடைய 2ஆம் அதிபதி போய் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைவு. முதல் 16 நாட்களுக்கு சூரியன் 12ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அப்போது சேமிப்பை விட செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் சொல்லுது. பொருளாதார ரீதியான குறைபாடுகள் இந்த மாதம் உங்களுக்கு வந்து இது அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதை சரி செய்யறதுக்கு என்ன வழி சார் அப்படின்னா, செலவுகளை குறைக்கிறது தான் முதல் வழி. கூடவே வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக செலவு செய்யலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, ஒரு விவசாயத்தில் ஒரு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு விவசாய பூமி வாங்குறது, வீடு கட்டுறதுக்கு வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அன்றாட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்ட வேண்டிய ஒரு காலகட்டம். இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் மருத்துவ செலவுக்காக அந்த காசு போயிடும். எப்படியோ செலவாக போகுது, அது ஒரு ஆதாயத்தோடு செலவாகட்டும் அப்படிங்கிறது அடியனுடைய வேண்டுகோளாக இருக்குது. 16/7/2026 அப்புறம் சூரியன் உங்களுடைய ராசிக்குள்ளே வர்றார். ராசிக்குள்ளே வந்துட்டார் சூரியன் அப்படிங்கும்போது குருகோட சூரியன், சிவராஜ யோகம், இந்த அமைப்புகள்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. வருமானத்தை உங்களுக்கு கொடுக்குற அமைப்புகளில் அது சூரியன் மாறிடுது. இதனால் வரைக்கும் சம்பாரிச்சது செலவு பண்ணுறக்கே சரியாக போச்சு, செலவு பண்ணுறக்கே 10ஆம் கூட போச்சு, கடனோடனால வாங்கினீங்க. இப்போ அந்த சூரியன் உள்ளே வந்ததுக்கப்புறம் சம்பாத்தியத்துக்கும் செலவுக்கும் சரியாகும். மீறி அதுக்காக செலவு பண்ணணும், பிடிக்கணும், மீறி ஏதாவது பண்ணால் கூட அது உங்களுடைய வளர்ச்சிக்கான செலவுகளாக தான் இருக்குமே தவிர அதில் எந்த குறையும் வரப்போகிறது கிடையாது, அதில் நஷ்டம் எதுவும் ஏற்பட போகிறது கிடையாது. 16/7/2026 அப்புறம் 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது அப்படிங்கிறது. 16ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் ஈகோ பார்ப்போம், ஆக்ரோஷப்படுவோம், கோவப்படுவோம், யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், கொஞ்சம் எகெயின்ஸ்டாக மற்றவங்களுக்கு எகெயின்ஸ்டாக பேசுகிற மாதிரியான ஒரு மனப்பாங்கு இருக்கும். நம்மளுக்கு தான் பேச தெரியும்னு சொல்லி போட்டு பேசிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால 16ஆம் தேதிக்கு மேலே நான் வடக்கம் அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க.
சரி, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது அப்படின்னா பாருங்க, 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு. இதுவே வந்து கணவன் மனைவி உறவுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஏற்புடைய ஒரு சூழலை இது தராது. இந்த குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கும்போது குடும்ப உறவுகள் யாராவது ஒருத்தர் பிரித்து வைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையில் சொல்லுது. நம்ம சொல்கிற விஷயத்தை அவங்க தெளிவாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம அவங்க புரிஞ்சிக்காத மாதிரி நம்ம தப்பாக கன்வே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது, ரைட். ஆனால் 7ஆம் அதிபதி 9ல் நம்மளுடைய நடத்தை அப்படிங்கிற விஷயத்தில் கூட சின்ன சின்ன பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். எதையும் கன்வே பண்ணால் மட்டும் மிஸ்கம்யூனிகேஷனால் தேவையில்லாத சந்தேகங்களும் வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. ஸோ இதெல்லாம் இருக்குது கணவன் மனைவி உறவில். ஆனால் குரு பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்குது, 7ஆம் அதிபதிக்கும் இருக்குது. அப்படிங்கிறதுனால முன்னாடி இருந்த அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதம் ஸ்டார்ட் அவுட் ஆகும். இதில் எந்த மாற்றமும் இல்லை, ஸ்டார்ட் அவுட்டு ஆகும், ரைட். ஸோ அப்போது கணவன் மனைவி உறவில் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. யாரா ஒரு மூத்த நபர், அதாவது நம்மளுக்கு நல்லது சொல்லக்கூடிய நல்ல மனிதர்களுடைய அறிவுரையின் பேரில், அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் உறவில் இருந்து வந்த சிக்கல்கள், விரிசல்கள் எல்லாமே சரியாகும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கூட கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது, ரைட். வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு பகல் இரவு பார்க்காமல் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை, பகல் இரவு பார்க்காமல் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகுது. முதல் 16 நாட்களுக்கு அந்த அலைச்சலும் செலவுகளும் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் உண்டாகுது. வேலை நிறையா இருக்குது, டைம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை கடகராசிக்காரங்க இந்த காலகட்டம் அடிக்கடி சொல்லுவீங்க. 16ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் அப்படியே ஃப்ரீ ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. இன்னொரு என்னென்னா முக்கியமான விஷயம், உங்களுக்கு மனசுக்கு யார் பிடிச்சிருக்கோ, யாரெல்லாம் நீங்கள் நல்லவர்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு வெல்விஷராக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு எதிரிகளாக மாறுறாங்க. முக்கியமாக காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்ப்புகளோடு அந்த காதல் உங்களை வந்து சேர்றதோ, இல்லை எதிர்ப்புகள் காட்டுவதால் காதல் பிரிந்து போகிறதோ, இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த காலகட்டம் இருக்குது, ரைட். அப்போது வேலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு சாதகமாக இருந்தாலும், எதிர்ப்புகள் இருந்தாலும், ஜெயித்தாலும் நல்லவன் தான் எதிரியாக வர்றேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து மன கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும், ரைட். சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பாக்கியத்தில் சனி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓடி போனவங்க 9ல் சனின்னு சொல்லுவாங்க. 9ல் குரு இருந்தாலும் அப்படி, 9ல் சனி இருந்தாலும் ஃபேவராக தான் இருக்கும். இப்போ வேலையை பொறுத்தளவுக்கு இருந்த சிக்கல் அளவுக்கு தொழிலில் பெருசாக இருக்காது. எல்லாமே உங்கள் அண்டர் கண்ட்ரோல், கடகத்துக்கு அண்டர் கண்ட்ரோல். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் தொழிலில் பயங்கரமான அடி வாங்கின ராசியில் கடகராசி ஒன்று. நான் இப்போ அண்டர் கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னாலுமே அதுலேருந்து மீண்டு வந்த ராசிகள், கடகராசிகள் நிறைய குறைவு தான். இப்போவுமே வந்து அந்த தொழில் ரீதியாக ஏற்பட்ட சிக்கல்களை பேசக்கூடிய நபர்களாக கடகராசிக்காரங்க இருக்கிறாங்க. அது என்னென்னா, மறுபடியும் ராகுக்கு எது வந்து 2ஆம் பாவத்தோட தொடர்பு வரும்போது என்னதான் தொழில் பண்ணாலும் வருமானம் இல்லையா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் கடகராசிக்காரங்கிட்ட இருந்துட்டு தான் இருந்தது, ரைட். இருந்தாலும் தொழிலில் இந்த காலகட்டம் 10ஆம் அதிபதி 11ல் அப்படிங்கிறதுனால தொழிலில் இந்த காலகட்டம் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி, பிரச்சனைகள் லாபத்தை தரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்லிடலாம். சுயதொழிலுக்கு ஓகே, சரி. தந்தைக்கும் மகனுக்கும், பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உண்டான உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டா, பெற்றோருக்கும் குழந்தைக்கும் உண்டான உறவு நிலையில் தாயாருக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் வருது. தாயார் சொல்படி கேட்பது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குது. தாயாரனுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை வேணும். 9ஆம் இடத்துல சனி வந்ததுனால முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ இல்லை. தந்தை நம்மளுடைய காலச்சூழ்நிலைகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அவருக்கான நேரம் வர வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லுது. தயவு செஞ்சு உங்களுடைய தந்தையை கஷ்டப்படுத்துகிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் வேண்டாம் இந்த மாதம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும். சரி, நீங்கள் குழந்தை பிறக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குது, அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா இப்போ எடுக்காமல் எப்போ எடுக்கிறது? ஏன்னா ராசிக்கு 9ஆம் அதிபதி இல்லையா, ராசிக்கு 9ஆம் அதிபதி குரு ராசிலேயே வந்து உச்சமாய் உட்கார்ந்துருக்கிறார். 5ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறது தாராளமாக குழந்தை பேருக்கான முயற்சிகளை தாராளமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் காட்டுது. அதுக்கான முயற்சிகள் இருந்தால் நல்ல வெற்றி உங்களுக்கு உண்டாகும். முக்கியமாக ஜாதகப்படி 2ஆம் இடமும் 5ஆம் இடமும் சம்மந்தப்பட்ட தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா இந்த காலகட்டமே குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை அதிகமாக சொல்லுது. சரி, படிப்பு அப்படின்னு 4 கூடியவர் கேது கூட சேர்றது அந்தளவுக்கு சௌகரியமான ஒரு அமைப்பு இல்லை. 2ஆம் இடத்துலையும் கேது இருக்குது. படிக்கக்கூடிய கடகராசி குழந்தைகள் எல்லாமே படிப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வேணும். கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாலும் எல்லாமே நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக மாறுறக்கோ கொலாப்ஸ் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் மெனக்கிட்டு படிக்க வேண்டிய ஒரு அமைப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் இடத்து அதிபதி கேது கூட
நல்ல விஷயம் கிடையாது. உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சொன்ன எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக்கிங் போங்க, உடம்பையும் மனசையும் கண்ட்ரோல்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா மனசு இந்த காலகட்டம் அப்நார்மலாக இருக்கும். எதுவுமே நடக்காத விஷயத்த எல்லாமே நடந்த மாதிரி மனசு யூகிச்சுக்கிட்டு நம்மளுக்கு நோயே இல்லைனாலும் நோய் வந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அதுக்கான மருந்துகள்லாம் எடுக்கிற மாதிரியான ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டு வயது முதிர்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. வண்டி வாகனத்தில் கண்டிப்பாக கடகராசிக்காரங்க இந்த காலகட்டம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆரோக்கியம்னு பேசும்போது வண்டி வாகனத்தில் கவனமாக இல்லை அப்படின்னா ஆரோக்கிய குறைபாடு விபத்துலேயும் வரலாம் இல்லையா? அப்போது கீழே விழுந்து கைகால் அடிபடுறதோ ரத்தம் படுற மாதிரி ஆகிறதோ அந்த புண்ணோடவே டே டு டே லைஃப்பை பார்க்குறதோ அந்த மாதிரி விஷயங்கள் கடகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ரைட்டு. எதிரிகளை ஜெயிக்க முடியுமா? தாராளமாக பண்ணலாம். கடன் அடைக்க முடியுமா? கடன் மேலும் வாங்காமல் இருங்க. கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் தருது, இல்லைன்னு சொல்லலை. வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அதில் ஒரு என்ன சொல்கிறது, அவிழ்க்க முடியாத முடிச்சுக்கு ஒரு நல்ல வழி கிடச்சிடும். அதை அவிழ்க்கிறதுக்கு நல்ல வழி கிடச்சிடும். உங்களை அப்படியே பக்குவமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடுது. உயிர் சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வேண்டாம். இஎஸ்ஐ பிஎஃப் கராமல் இருக்குது, பிடிக்காமல் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு தொந்தரவுகள் இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ பெட்டராக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த காலகட்டம் குரு ராசிக்குள்ளே உச்சம் பெற்று இருக்கிறதுனாலையும் குருவினுடைய பார்வை சனிக்கு கிடைக்கிறதுனாலையும் செவ்வாய் என்னதான் செவ்வாய் இருந்தாலும் அவர் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் அவர் 10ஆம் அதிபதியாகி 11 இருக்கிறதுனாலையும் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ராகு கேதுவினுடைய பாதிப்புகள் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். முக்கியமாக 4/7/2026 அப்புறம் வாகனத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வீடு வண்டி வாகனம் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் எந்த புது மாற்றமும் செய்யக்கூடாது. இதுதான் இந்த மாதத்தில் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு போங்க. பார்வதி, காமாட்சி, மீனாட்சி இப்படின்னு சாந்தமாக இருக்கக்கூடிய பெண் தேவதைகள் வழிபாடு செய்யுங்க. 2 நல்லெண்ணெயும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.